அங்கேருந்து முதல்லையா தண்ணியில் காலை வச்சோம்னா திடீர்னு எகிரி போகும், சத்தம் வரும். இப்போதான் முதல்ல இருக்குதுன்னு தெரியும். இதா பாபு இப்போதான் வரீங்களா? இந்தியா இவ்வளோ கம்மியாயிருச்சு. தண்ணி அப்புறம் வெயில் அடிக்குது இல்லை. ஆமாம் ரமேஷ், முன்னே வந்துட்டு இப்போ தான் வந்தேன் இறங்கலான்னு. இப்போல்லாம் நீர் இல்லை இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம எப்போ மீன் எங்கே போய் கல் கொடுப்போம். இந்த நன்றி கொடுக்க ஒன்றுமே இல்லைல்ல. அந்த லாஸ்ட் வரைக்குமே விட்டுருக்கா? எல்லாமே நம்மள தான். பையன் ஆற்றுல வந்து அப்போ தண்ணி எல்லாம் மணல் தான், சேரு தாமரை கீமரை எதுவுமே கிடையாது. ஒரு பையன் சொன்னான், அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லி எப்போ பார்த்தாலும் நல்லா பெருசாக ஒரு லோகு இருக்குதுண்ணா, எப்போ பார்த்தாலும் அங்கேயே இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து இங்கே உங்கள் காட்டில் தான் இறங்கி போவோம். அங்கேருந்து இறங்கி போனால் இவ்வளோ தான் இருக்கும், போக போக கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். அவன் சொன்ன இடத்த இப்படி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம். அவன் சின்ன பையன்தான். அப்புறம் அந்த இடத்துல பார்த்தாக்கா பெருசாக ஒரு அலம்பிடுச்சு. நாங்கள் போயிட்டோம், பக்கமாக போயிட்டோம். இவ்வளோ தண்ணி. அங்கேருந்து முதல்லையா வந்து அது நாங்கள் என்னமோ நினச்சிக்கிட்டு அது வந்து காலில் உறைஞ்சிட்டு போகுது. படுற மீன் காலிலே உறைஞ்சிட்டு போகுது அப்படின்ட்டு நாங்கள் போகிறோம். அப்புறம் அது கொஞ்ச நாள் கழித்து
அப்போ அங்கே ஒரு அந்த புளியாமரத்துக்கு அந்தாண்ட ஒரு பனைமரம் அப்படியே வளைஞ்சி போய் இருக்கும். அதில் வந்து படுத்துக்க மாட்டேங்குது. மரத்துக்கு மேலே மேலே இங்கே தண்ணியில் காலை வச்சோம்னா திடீர்னு எகிரி போடும், சத்தம் வரும். அப்புறம் இப்படியே தான் இருந்தது. வலையை விட்டாக்கா வலையெல்லாம் பிச்சு விடும். பிச்சு இப்படி விட்டோம்னா கரையில் கிடக்கும் வலை. அப்பயும் தெரியல. நல்ல பெருசா? நல்ல பெருசு. அப்புறம் ஒரு நாள் புளியாமரத்துக்கிட்ட உக்காந்துக்கிட்டு மீன் ஏதாவது இருக்கான்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கட்டை மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கட்டை எப்படி வந்துச்சு? புளியாமரத்துலேருந்து உழுவுறதுக்கு சான்ஸ் இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது அப்படியே சல்லுன்னு போய் தாமரைக்குள்ளார போய் பூந்துக்குச்சு. அப்போ தான் முதல்ல இருக்குதுன்னு தெரியும். ஆனால் நாங்கள் அப்பயும் இங்கே புளியாமரத்துக்கிட்ட இறங்கினோம்னா கேஸ் கம்பெனி வரலும் போவோம். அந்த தண்ணிக்குள்ளாரியே பூந்து போவோம். ஆனால் அது ஆளுகளை கண்டா பயந்துக்குது, பிடிக்கிறது இல்லை. ஆளுகளை கண்டா பயந்துக்குது. அங்கே போய் கேஸ் கம்பெனி பக்கமாக வலை விட்டுருந்தோம். மீனுங்கள்லாம் அப்படியே கடிச்சிருக்கும். மீனுங்களை பெருசாக லோகு மாட்டினுச்சுன்னா தின்னே போடுது. வலையில் பார்த்தா அது முள் மட்டும் இருக்கும். அப்புறம் இப்படியே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நல்ல பெருசுங்க, இந்த டிஸ்கவரி சேனலில் காட்டுற மாதிரி நல்ல பெருசு. நம்ம ஆள் ஒருத்தன் நான் வலை விடலான்னா வாழா அப்படின்னா. ஆனால் அதுக்கு முன்னாடியே வலை விட்டுட்டு ஒரு நாள் வேலைனால ஒரு 2 நாளாக வந்து பார்க்கவே இல்லை. புளியாமரத்துக்கிட்ட விட்டுருந்தேன். பார்த்தாக்கா 2 நாள் கழித்து சரி போய் வலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு போனாக்கா வலையை காணோம். இல்லைடா வலையை காணோம், தாமரை மட்டும் இருந்தது. எல்லாம் சுற்றி பிடிச்சி நல்லா. அப்போல்லாம் விரால் இவ்வளோ பெருசு, தலை மட்டும் சோடு இருக்கும். எல்லாம் பார்த்தா வலையில் தலை தான் இருக்குது. அப்புறம் அது தின்னது போக ஒரு 4-5 விரால் இருந்துச்சு. அது என்னடா தாமரை மட்டும் இருக்குது அப்படின்ட்டு போய் தாமரையில் பார்த்தா வலை எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்து வலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அள்ளிக்குட்டையிலேருந்து வந்து புளியாமரத்திட்ட உக்காந்துக்கிட்டேன். நாங்களும் வலையை எடுத்துகிட்டு போனோம். ஏன் விடலையா அப்படின்னு. முதல்ல இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அவனுங்க சொன்னானுங்க. நாங்கள் உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம், பக்கத்துலேயே தாமரை அப்படியே அலம்புனுச்சு. இப்படி அலம்பவும் இங்கே தான் மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கூட வந்தவொடனே போய் வலையை விட்றா அப்படின்னு அவன் முதலையை வளைச்சிட்டான். முதல்ல உள்ளார இருக்குது. ஓ, அது வெளியே போகாத மாதிரி வலை போட்டாங்க. வலையை அது பேசாத இருந்திருக்குது. இவன் வலையில சுற்றிலும் விட்டுட்டான். விட்டுட்டு கடைசியாக அங்கே பக்கமாக போனான். இவங்க நாங்கள் இறக்கும் அள்ளிக்கூட்டக்காரனுங்க எடுத்து முன்னாடி விட்டானுங்க. அப்புறம் இது என்ன பண்ணிடுச்சு, பெருசாக அலம்ப ஆரம்பிச்சு. நான் கீழே உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இவ்வளோ தூரத்தில் தான். இங்கே தண்ணி, இங்கே திட்டு, அவ்வளோ தூரத்தில் தண்ணி. அவனுங்க இங்கே விட்டுக்கிட்டுனானுங்க. அப்புறம் பார்த்தாக்கா அது அப்படி இப்படின்னு பூந்து சேத்துக்குள்ளார பூந்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு அவனுங்களை திரும்பி பார்த்துச்சு. நான் இங்கே பக்கத்துல தான் உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களை எதுவும் பண்ணல. அது பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே எகிரி தான் அழுத்தி விடும். அப்புறம் முதல்ல அது அப்போ தான் அது சவுண்டு கேட்டுக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டு திடீர்னு ஒரு சொல்லிட்டு அந்த வலையில் போய் மாட்டி அதை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் போயிடுச்சு. அந்த அங்கே விட்டவனுங்க அந்த கரையில் ஏறிக்கிட்டாடுங்க, இந்த கரையில் ஏறிக்கிட்டான். நீங்கள் சொன்னோன்னே நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பார்க்கல. ஏடா நீ இப்போ முதலங்கிற அப்படிங்கிறானுங்க. அப்புறம் அப்போ தான் நேராக பார்த்தேன். நல்ல தலை இவ்வளோ பெருசு. தலை மட்டும்தான் தெரிஞ்சுது, உடம்பு தெரியுது. போயிடுச்சு. அப்புறம் அது பிடிச்சிட்டாங்களா இல்லையா? அவ்வளோதான் அப்படியே. அது இந்த மாதிரி பெரிய தண்ணி வந்தது, போயிடுச்சு. அங்கே அந்த அணைக்கிட்ட மேலே பிடிச்சது அது சின்னது, அணைமேட்டில். ஆமாம், அங்கே 4-5 இருக்குதுன்னாங்களே. அங்கே நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க.
போனாக்கா சொல்லுவாங்க இங்கெல்லாம் முதல்ல இருக்குது கோபால். ஆமாம், முன்ன நான் சின்ன வயசாக இருக்கும் போதுமே அங்கே முதல்ல இருக்குங்க. 4-5 இருந்துச்சான். ஆ அதனால் இங்கெல்லாம் வழக்கெல்லாம் விடாத கோபால் அப்படிம்பாங்க. அந்த பெரிய தண்ணி வரப்பெல்லாம் அதை அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு கொடுக்கு உடஞ்சிருச்சாட்டுக்குது. வாங்குறீங்களா? விரால் மீனுக்கு எகிரிக்கிறோம். இது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. விரல். இது என்ன மீன்? அதான் லோகா இருக்குது. செத்து போயிடும். இங்கே போடு போகுது. இந்த முன்னாடி இந்த சைடு மட்டும் ஒரு நண்டு குப்பைங்க இருக்குது. எடுத்து வந்துடுறேன். இந்த சைடு மட்டும் இது எப்படி இங்கே இருக்கும். மீன் பாம்பு எல்லாம் சேர்த்து கொண்டு வரீங்க. கையில் தான் இப்போ தொடணும். அப்புறம் எப்படி வலையை எடுக்கிறது? இப்படி ஒன்றும் பண்ணாலும் தெரியும். தலை மாட்டிக்கிச்சு. இங்கே செதாளுக்கு எல்லாம் இங்கேருந்து இந்தாண்ட வந்தால் மாட்டிக்கும். உடம்பு பெருசாக இருக்குதுல்ல. வாயே இருக்காதா? வரும்பா தலைக்கில ஓடிச்சு எடுக்குது இல்ல. அதான் பாம்பு ஒரு கண்டிஷன் ஆகி போயிடுச்சு. மயங்கிருச்சு நல்லா. கொஞ்ச நேரம் விட்டா பொழைச்சிக்கும். இப்போ பார்த்து உயிரோடு தான் இருக்கு. ஏய்
தயாராகிக்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. படம் பாருங்க அப்படியே உப்புது. அப்போ அந்த பக்கம் விட்டுருங்க, இந்த பக்கம் வந்துடும். இருப்பா நம்ம பக்கம் அது வராது. பற்றிக்கு உடனே எனக்கு வந்துச்சுன்னா பூந்து ஓடி போயிடும். சார் எங்க மேலேயே வைக்கிறீங்க, போயிடாது. எகிரி போட்டுடலாம் பையன். இதுவும் உயிரோட தான் இருக்குது, எல்லாமே நடிப்பு.